வாரணமாயிரம் வரப்பதான் அப்பா தவறிட்டாங்க. It was written because my father passed away. It was inspired by my life with my father. அதுல வந்து நிறைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே inspired from my father அப்படின்னு சொல்லி I just want to know about him. சில சின்ன சின்ன டயலாக் அந்த படத்துல அப்பா ஒரு grown adult நான் ஓடிம்ப. அதுல ரொம்ப நாசூக்கா ஒரு சீன் இருக்கும். கிட்டார் எடுத்துட்டு அவன் தேடி போயிடுவான். அந்த பொண்ணு ரூம்ல தங்குவான். I think she is staying with him. டப்புன்னு அம்மாட்ட கொடுப்பார் போனை. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல இருக்கிற அப்பா வந்து அதுக்கு மேல பேச மாட்டார் பையன்கிட்ட. இது எல்லாமே உங்க அப்பாவோட கேரக்டர்ஸ். Exactly. Surya hasn't seen that. But it was me telling Surya this is how he was and without telling him that இந்த மாதிரி பண்ணலாமா because that image was imprinted in my head. I wrote it. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஏர்கிராஃப்ட்ல திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து அவர் கடைசியா பார்த்த வரைக்கும் என்னுடைய ஒரு நினைவுகளா ஒரு ஞாபகங்களா அதை பத்தி நான் எழுதினேன் என்னோட லேப்டாப்ல just about him. அது படமா இல்ல அது படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. I just wrote about him. அப்பாவை பத்தி நான் எழுதினேன் and I kept it to myself. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது சூர்யா இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை ஃபாதர் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நான் சூர்யா கதை சொன்னது ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஆஃப் அ யங்ஸ்டர். அவன் வீடு அப்பாவோட கேரக்டர் அவ்வளவா இருக்காது அந்த கதையில. அவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸரா போய் ஜாயின் பண்ணி என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. அதுல ஒரு லவ் ஒரு 3-4 லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் சொன்னப்போ நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை so I was not really in the mood to write also. But after he passed away I wrote about him and suddenly I read all that ஒரு 10 days அப்புறம் after the funeral and I wrote this into the screenplay and I narrated to Surya. He said இதுதான் நான் வெயிட் பண்றேன் இது பண்ணலாம் and ரெண்டு கேரக்டருமே நானே பண்றேன் அப்படின்னு சொன்னார். In fact the funeral timeல he was with us. So he came home, he saw some of my father's pictures. இதே மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுக்ல அவரே மாறி வந்து பண்ணார். But whatever I wrote was what I'd seen of my father, how he was with my mother. அவங்க ரெண்டு பேரும் அவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்னு என்கிட்ட சொன்னது. நானும் என் தங்கச்சிங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க எங்க இருந்தாங்க கேலிக்கட்ல இருந்து அவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனது அந்த ட்ரக்ல வந்தது அவரே ஓட்டிட்டு வந்தாரு என் கூட அவர் எப்படி பேசாரு. He'll always smoke but he'll keep telling me when he lies he says you should never smoke again smoke பண்ணுவார். So I've never smoked a cigarette in my whole life actually. So அதெல்லாமே இது இந்த படத்துக்குள்ள ஒரு கேரக்டரா இருக்கணும். So it is not meant to be a biopic. ஒரு நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ஆளும் ஆகல ஒரு பயோபிக் மாதிரி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கலா ஒன்று பண்ணும் அப்படின்றதுக்கு. அண்ட் மை ஃபாதர் ஆல்சோ இஸ் நாட் லைக் a big personality or anything. People know him அதெல்லாம் கிடையாது இல்லை. பட் ஐ தாட் எல்லாருக்குமே இது ரிலேட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். எனி கிட் எனி யங்ஸ்டர் அவங்க அப்பாவோட கனெக்ட் பண்ணிப்பான் அப்படின்னு நான் நினைச்சு அந்த படம் பண்ணேன். ஐ கால் மை ஃபாதர் டேடி அது அப்பான்னு நான் மாத்தல அவ்வளவுதான். ஸோ ஐ கெப்ட் இட் லைக். நீங்களும் உங்க அப்பா ரொம்ப க்ளோஸ்? வெரி வெரி க்ளோஸ். இஸ் வெரி க்ளோஸ் டு மீ மை சிஸ்டர்ஸ். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருப்பார். அது ஒரு there's a clear difference இல்லை. ஒரு ஃபாதரா இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஃபாதர் was also a friend. அவர் என்ன வேணாலும் பேசலாம். You don't have to think twice. நான் படிச்ச புக்ஸ் நான் கேட்ட மியூசிக் நான் பார்த்த படங்கள் எல்லாருமே அவர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான். I started reading at a very young age. He gave me my first book. Is it PG Wodehouse read this அப்படின்னு சொல்லுவார். லைப்ரரியில ஒரு மெம்பர்ஷிப் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. And then he let me ride his Lambretta school. ஃபர்ஸ்ட் இதை ஓட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவார். And he came to college. நான் ஹாஸ்டல்ல அங்க தங்க போகும்போது என்ன அவர் தான் வந்து டிராப் பண்ணி ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்துட்டு every week he'll write me a letter.